இந்த அனுதின தியானத்திற்கு தலைப்பாக லைஃப் இஸ் நாட் பிரெட் அலோன். நமக்கு இந்த அப்பம் மாத்திரம் ஜீவனை கொடுக்கிறது அல்ல. இந்த தலைப்பிலே உபாகமம் 8:3 சொல்கிறபடி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோசையினால் வனாந்திரத்தில் கொண்டு வந்தபோது அவர்கள் போஷிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னென்றால், அது தேவ தூதர்களின் அப்பமாகிய மன்னா, தேனிட்ட பணிகாரம், சுவையானது. அது தேவைப்படுகிற அளவுக்கு தான் எடுக்க முடியும், அதை மறுநாள் வைக்க முடியாது. இதை நாம் பார்க்கும்போது மனுஷன் அப்பத்தில் சார்ந்து தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தேவனை தேடாதபடிக்கு ஆண்டவர் உணர்த்தும்படியாக இந்த பசியினால் வருத்தம் செய்யத்தக்கதாக சில வேளைகளிலே அவளுக்கு போதித்து தேவனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, வார்த்தையினால் பிழைக்க முடியும் என்ற அந்த உணர்வு அவளுக்குள்ளாய் வரும்படியாக தேவன் அவளுக்கு எப்படி பிதாக்களுக்கு தெரியாத அந்த அறியாத மன்னா வார்த்தை கொண்டு இவளை போஷிக்கும்படியாய் இவளை தெரிந்து கொண்டார். நாமும் கூட நம்முடைய உலக காரியங்களை நாம் பார்க்காதபடிக்கு நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலே கீழ்ப்படியத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.